வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சத்துக்கள் கொண்ட மணத்தக்காளி கீரையை வச்சு கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 125 கிராம் இருக்குங்க. இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயம், தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் எண்ணெய், பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கீரை வாய்ப்புண் வயிற்று புண்ணெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இப்போ 4 விசில் வந்துருச்சு, பருப்பு வெந்துருச்சு. இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு வச்ச பருப்பை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை பெருங்காயம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கீரையை வேணால் வச்சு இந்த கூட்டு பண்ணலாம். கீரையை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையை ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். பட் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு பாதியாக குறைஞ்சிரும். அதனால் கீரையை சேர்த்தோன்னே நீங்கள் உப்பு சேர்த்துற வேண்டாம். அப்புறம் உப்பு அளவு அதிகமாகிரும். அதனால் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கீரையை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும், அதுலேயே வதங்கி வந்துடும். கீரையை அதே மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாங்க, அதில் இருக்க தண்ணிலே வெந்துடும். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்புண் வயிற்று புண்ணெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதனால் நம்ம சாப்பாட்டோட இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிருச்சு. கீரை நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் கூட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு அளவு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரையை பருப்போடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு. மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நிறைய சத்துக்கள் கொண்ட மணத்தக்காளி கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.